வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம திரும்பவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆர்காட்டில் ரொம்பவுமே ஃபேமஸான ஆற்காடு மக்கன் பேடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மக்கன் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தீபாவளி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மக்கன் பேடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் மக்கன் பேடாக்கு தேவையான சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 3 கப்பு போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 கப்பு சர்க்கரைக்கு அதே அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு போல் தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மக்கன் பேடாக்கு பாகுபதம் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது போல் தண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். அதாவது குலோப்ஜானுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜீரா ரெடி பண்ணுவோமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேசன் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு போல் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இது 150 கிராம் போல் இருக்கும். இந்த ஸ்வீட்லெஸ் கோவா நான் கடையில் வாங்கினது தான். இந்த ஸ்வீட்லெஸ் கோவாவை நம்ம சுலபமான முறையில் வீட்டில் கூட ரெடி பண்ணலாம். இப்போ இந்த கோவா கூட 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இந்த பேக்கிங் சோடா இந்த கோவாவில் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவாவும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கட்டிகள் இல்லாமல் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்த பிறகு இது கூட நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். மைதாவும் நம்ம 150 கிராம் தான் எடுத்திருக்கோம். கப் மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போதுல 1.25 கப் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் உப்பு இல்லாத பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. கோவாவில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்திலே இந்த மைதாவை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பத்தாததுக்கு நம்ம நெய் வேறு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவைக்கேற்றாப்புல இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவில் பிசைவோம்ல அந்த பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. அடுத்து மக்கன் பேடாக்கு உள்ளே ஸ்டஃபிங்காக நம்ம நட்ஸு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இது கூட சாரப்பருப்பு சேர்க்கணும்னா சேர்க்கலாம். அக்ரூட், அப்புறம் பூசணி விதை இதுவும் கட் பண்ணி கொஞ்சம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை நம்ம நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒரே சைஸுக்கு நம்ம எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே சைஸுக்கு நம்ம பிச்சு போட்டாச்சு. அடுத்ததான் இதை நம்ம குலோப்ஜானுக்கெலாம் உருட்டுவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம கட்டை விரலை வச்சு இது மாதிரி நல்லா பல்ல மாதிரி நம்ம பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸு சேர்த்துடலாம். நட்ஸு சேர்த்துட்டு நம்ம சேர்த்த நட்ஸு வெளியே வராத அளவுக்கு இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம திரும்பவும் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த அந்த நட்ஸ்லாம் வெளியே வராத அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா உருட்டின பிறகு இந்த அளவுக்கு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது சைட்லலாம் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
நல்லா குண்டு குண்டுன்னு உருட்டி போட்டோன்னா பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். மக்கன் பேடா வந்து உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு இது போல் நல்லா தட்டி போட்டால் தான் அது மக்கன் பேடா. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பேடாவையும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது போல் கிராக் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மக்கன் பேடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சூடு பண்ணியிருக்கோம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பேடா போட்ட உடனே வந்து லைட் பபுள்ஸ் வருது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து எண்ணெயோட சூடே இருக்கணும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மக்கன் பேடாவை சேர்த்துடலாம். பேடா வந்து சேர்த்த பிறகு அது அழகாக வந்து வெந்த பிறகு மேலே எலும்பி வரும். இது போல் வந்து நல்லா மேலே எலும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து எல்லா பேடாவும் மேலே எலும்பி வந்த பிறகு தான் நம்ம கரண்டி வச்சு இதை வந்து திருப்பி விடணும். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இந்த பேடா வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து சரியாக வந்து நம்மளுக்கு வெந்திருக்காது. அதனால் ஆயிலை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹீட் கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா கேஸை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்டு கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் தணிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சூடு பண்ணி நீங்கள் பொரிக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பேடா எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிருச்சு. அந்த சலசலப்புலாம் அடங்கி எந்த அளவுக்கு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆயில் வந்து கரெக்டான அந்த டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிச்சு எடுக்க முடியும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மக்கன் பேடா எல்லாத்தையும் வந்து சுகர் சிரப்பில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். சுகர் சிரப்பில் போட மசாலா சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் ஹீட்டு வந்து ஆறி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மக்கன் பேடா எல்லாமே வந்து இந்த சுகர் சிரப்பில் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். இது நல்லா சுகர் சிரப்பில் ஊற தான் இந்த மக்கன் பேடாக்குள்ளே வந்து அந்த சுகர் சிரப்பில் இறங்கி மக்கன் பேடா வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ மக்கன் பேடாவை நம்ம ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. மக்கன் பேடா எல்லாமே சுகர் சிரப்பில் ஊறி பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நாம் ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.